சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Welcome to Opening Bell Show. சார் உற்சாகமான காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். நிப்டி வந்து நேற்று 108 புள்ளிகள் அதிகரிச்சு 23,437 முடிஞ்சிருக்கு. பிஎஸ்சி 309 புள்ளிகள் அதிகரிச்சு 77,044 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு சார். இப்ப நாளைக்கு வந்து விடுமுறை, இன்றே கடைசி. இன்று மார்க்கெட் எப்படி இருக்கும் சார்? ஓகே, நேற்றைய தினம் கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை நாம் பார்த்தோம். முக்கியமா அட்லீஸ்ட் இல்ல அபவுட் அந்த 1 மணி, மதியம் 1 மணி 1:30 மணி வரைக்குமே சந்தை வந்து ஒரு மைல்டு ஏற்றம், மறுபடியும் ஒரு சரிவு இப்படிதான் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சைனா நாட்டில் இருந்து வந்தக்கூடிய ஒரு செய்தி அப்படின்றது என்னவென்றால், இந்த வர்த்தக பேச்சுக்கு நீங்கள், அதாவது யுஎஸ் நாட்டை நோக்கி பேசிய பேச்சு, நீங்க வந்து மரியாதையுடன் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு பேச்சுக்கு தயார் அப்படின்றதே அவங்க கூறியிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ட்ரேட் என்வாய், அதாவது இந்த பேச்சுவார்த்தையை லீட் பண்ணக்கூடிய ட்ரேட் என்வாய் வரைக்குமே நேற்றைய தினம் நாமினேட் செய்தார்கள். அந்த ஒரு செய்தி சந்தையில் தெரிய வந்த உடனே சந்தை திடீரென்று ஒரு 50 இல்லை 80 புள்ளிகள் ஒரு திடீரென்று ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்த்தோம். ஸோ தட் இஸ் ஹவு ஃப்ரெஜைல் த மார்க்கெட்ஸ் ஆர் என்றதுனா சொல்ல வரேன். அதாவது இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தால் டப்புன்னு ஒரு சந்தைக்கு ஒரு ஏற்றத்தையும், அதே போல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் திடீரென்று சந்தையின் சரிவும், அந்த வாலட்டிலிட்டி இன்னும் ஒரு ரொம்ப வாலட்டைலான, ரொம்ப பிரிட்டிலான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம இருக்கிறோம் என்றதை பதிவு செய்ய விரும்புகிறேன். பட் இன்றைய தினம் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், இன்றைய தினம் சந்தை எப்படி இருக்கும்? நாளைக்கு விடுமுறை, உலகம் எங்கும் விடுமுறை, நம்ம சந்தை மட்டுமல்ல, ஸோ உலகம் எங்கும் விடுமுறை. ஸோ அந்த கம்ப்ரஸ் ட்ரேடிங் வந்து இன்றைய தினம் நடக்க இருக்கிறது. அப்படி பார்க்க போகுமானால் இன்றைய தினம் 23,519 புள்ளிகள், 23,519 அப்படின்ற ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் நம் மனதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 23,400 புள்ளிகள், 23,400 அப்படின்ற அந்த சப்போர்ட் லெவலையும் தற்போது லெவலில் ஸ்டார்டிங்க்கு நம்ம ஆரம்பகால வர்த்தகத்துக்கு அதை பயன்படுத்தலாம். ஹவர் அபவ் அண்ட் பிலோ தீஸ் லெவல்ஸ் நமக்கு இன்னும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கு. முக்கியமான சப்போர்ட் லெவல் இன்னும் கூட 23,330 அப்படின்ற அந்த குரூஷியல் சப்போர்ட் லெவல் வந்து தற்போதைய நிலைமைக்கு ஹோல்ட் ஆகிட்டு இருக்கிறது. அதே போல ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,519, அதுக்கு அடுத்தது 23,600 அல்லது 620 புள்ளிகள் அப்படின்றத ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேரியர் ஆகும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஐ திங்க் இதுக்குள்ளதான் சந்தை இன்றைக்கு இருக்கும். பெரும்பாலும் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்விங் நடக்க வாய்ப்புகள் இல்லை. இந்த குறைந்தபட்ச ரேஞ்சுக்குள்ளதான் இந்த சந்தையின் வர்த்தகம் இன்றைய தினம் நடக்க இருக்கிறது அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏனெனில் இன்னும் விடுமுறை, ஸோ பெரிய அளவில் பொசிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். இருக்கிறத பார்த்துக்குவோம். உலகம் எங்கும் விடுமுறை தானே. ஸோ இதோட இன்னும் திங்கள் அன்று தான் வர்த்தகம் நடக்க இருக்கிறது. ஸோ அதனால கொஞ்சம் கன்சாலிடேட்டட் லெவல்ஸ்ல தான் இருப்பாங்க. இன்ட்ராடே ஸ்விங் வேணா இருக்கலாம். பட் ஐ திங்க் பொதுவாக இந்த 200 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் சந்தை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது தற்போதைய நிலைமைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வைத்து வர்த்தகத்துக்குள் நுழையலாம். சார், இப்போ ட்ரம்ப் டாரிஃப் அது ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கறத சொல்லும் போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவா ரியாக்ட் ஆச்சுன்னு இப்ப பேசுனீங்க. எதனால பாசிட்டிவா ரியாக்ட் ஆகுது? ஏன், என்ன நடக்கும் சார்? இல்ல, இது வந்து ட்ரம்ப் வந்து தயார் நிலைமைக்குன்னு சொல்லல. அவர் வந்து கதறி கெஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. சைனா வந்து எங்ககிட்ட பேசணும், சைனா தான் பேசணும், நாங்க போய் பேச மாட்டோம், சைனா தான் டீல் பண்ணோம், இப்படிதான் இவர் பேசுறாரு ட்ரம்ப். அவரை விட்டுருங்க. ஆனா சைனீஸ் அதிபர் வந்து நேற்றைய தினம் சொன்ன அந்த பேச்சு, அவங்களுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்ட ஒரு செய்தி என்னவென்றால், நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்குமானால் எங்களுக்கு மரியாதையுடன் அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் நடத்த வேண்டும் அப்படின்றது. அதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார். சைனா வந்து அமெரிக்கா கிட்ட சொல்றாங்க. ஆமா, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரீட் அஸ் வித் ரெஸ்பெக்ட், we are ready for talks. ஆங்கிலத்தில் சொன்னது இதுதான். முக்கியமா இவர் வந்து எல்லாருமே தூக்கி எறிஞ்சுதான் பேசிட்டு இருக்காரு. யாரையும் ஒரு மதிக்கல. இவங்களுக்கு வந்து தேவை, அவங்களுக்கு வந்து தேவை, காலடியில் கிடக்கணும், இப்படி அப்படின்னு கொஞ்சம்
தகாத வார்த்தைகள்ல ஒரு ரிப்பப்ளிகன் காங்கிரஸ் எல்லாம் பேசியிருக்காரு. அது நம்ம இப்ப பேசணும்னு அவசியம் கிடையாது. அது நடந்து முடிச்சு 2 வாரம் ஆகுது. பட் அதை எதிர்ப்பு தெரிவித்து எந்த ஒரு நாட்டுடைய அதிபரோ பிரதமரோ யாருமே திருப்பி அது ஒரு பெரிய விஷயமாக பேசவில்லை. ஆனாலும் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இல்ல ட்ரேட் டீலுக்காக இருக்கிறாங்க. இவர் சொன்னது என்ன, ட்ரீட் அஸ் வித் ரெஸ்பெக்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு நாங்க தான் பெரிய ஆளுங்க, எங்களை விட்ட உங்களுக்கு ஒரு வழி இல்லை, அந்த மாதிரி இல்லாம எல்லாரையும் சமமா வைத்து மரியாதையுடன் இந்த பேச்சுவார்த்தை தொடர்கின்ற ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா, நாங்க சைனீஸ் நாடு மக்கள் நாங்க தயாரா இருக்கிறோம். அதுக்குள்ள ட்ரேட் என்வாயை வரைக்கும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதாவது யார் இந்த பேச்சுவார்த்தைகளை லீட் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த நாமினேஷன் வரைக்குமே அவங்க செஞ்சு தயாரில் இருக்கிறாங்க. ஸோ நவ் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும்போது இவர் நேற்றைய தினம் ஆக்சுவலா இது மீனிங்லெஸ். நம்ம சொல்லி பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. இது ஒரு சிரிப்பா தான் இருக்கிறது தவிர வேற பெரிய அளவில் ஒரு பாதிப்பெல்லாம் ஒன்றும் உண்டு பண்ண போறது இல்லை. நேற்றைய தினம் யூஎஸ் நாட்டு, அதாவது சைனால இருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா கார்த்திக், அதுக்கு அகேன்ஸ்டா 245% டேரிஃப் இருக்கு. ஸோ பல இப்போ இது கேட்டுக்கொண்டு இருக்கிற நிறைய நேர்களுக்கு 145% தான் இருக்குது டேரிஃப் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இன்றைய தினம் நீங்க இம்போர்ட் டேரிஃப் ஃப்ரம் சைனா டு யூஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 245% இருக்கும். ஸோ இது மீனிங்லெஸ். இது 500% இம்போர்ட் டியூட்டி வச்சு இல்லை இம்போர்ட் டேரிஃப் வச்சு இனிமே அர்த்தமே கிடையாது இல்லைங்களா. இது ஏற்றிக்கொண்டே போய் ஸோ இவங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக மரியாதையுடன் பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு வந்தால் நாங்கள் வருகிறோம் என்று பேசினாலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, 245% டேரிஃபை வைத்து இது என்ன ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு செயல் அப்படின்றத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ இதோட பிரதிபலிப்பு என்னன்னா, சரி இவங்க தயாரா இருக்கிறாங்க, இந்த டைம்ல ஒரு டீல், ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நாமினேஷன் பண்ணி அந்த பேச்சுவார்த்தையின் துவக்கம் நல்லபடியாக செல்லுமானால் உலகமெங்கும் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு ஒரு டெஃபினட்டாக பாசிட்டிவ் நியூஸ். வர்த்தகம் வளரும். வர்த்தகத்துக்கு இந்த தடையாக இருக்கக்கூடிய இந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் ஆகும். இது எல்லாருக்குமே, உலகம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே, நாடுகளுக்குமே, உலக வர்த்தகத்துக்குமே இது ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ குளோபல் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு செயல் இது. அதனால டெஃபினட்டாக சந்தையின் பிரதிபலிப்பு ஒரு ஏற்றத்துடன் தான் இருக்கும். இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுதோ இல்ல பேச்சுவார்த்தை சமரசமாக முடியும் பொழுதோ அப்படின்ற ஒரு முடிவு வந்தால் அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அது டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணும்போது நெகட்டிவா இருந்ததோ, டேரிஃப் ரிமூவ் பண்ணி அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ரீச் பண்ணி அது ட்ரேட் அந்த பேச்சுவார்த்தை நடந்து அதன் விளைவாக அந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக இன்னும் இரட்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் சந்தைக்கு. நம்ம நாட்டு சந்தைக்கு மட்டும் இல்லை, பட் உலகமெங்கும் பங்கு சந்தைகளுக்கும் மற்ற பண்டக சந்தைகளுக்கும் மற்ற எல்லா விதமான சந்தைகளுக்கும் ஒரு பாசிட்டிவ் அவுட்கமாக தான் இருக்கும். சார், எஃப்ஐஐ பென்னி ஸ்டாக்ஸ்ல ஒரு நிறைய ஹோல்டிங் வச்சிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் படிச்சேன் சார். பென்னி ஸ்டாக்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எஃப்ஐஐயோட பேட்டர்ன் இப்போ நேற்று பையிங் ஆயிருக்கு, இன்னைக்கு எப்படி சார் இருக்கும்? ஓகே, ஆக்சுவலா இது ஒரு நாள் ஒரு வார்த்தை கேள்விக்கான ஒரு லீடு மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அந்த செக்மெண்ட் நேரம் இல்லா காரணத்தினால நிறைய நாள் அவாய்ட் பண்ணிட்டு வரோம். பட் நெவர்தலெஸ் இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க. ஐ வில் ஆன்சர் த பெனி ஸ்டாக் என்னன்றது இரண்டாவதாக. பட் முதலாவது நம்ம எஃப்ஐஐயோட பேட்டர்ன் பார்க்க போகுமானால் அவங்க நேற்றுக்கு முன்தினம் 6,000 கோடி வாங்கின எஃப்ஐஐஸ் கேஷ் செக்மெண்ட்ல நேற்றைய தினம் 3,900 ரூபாய்க்கான பர்ச்சேஸ், அதாவது நெட் பையராக கேஷ் செக்மெண்ட்ல அவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. ஸோ 3,943 crores நினைக்கிறேன். இது கேஷ் செக்மெண்ட்ல பை. இதே சமயத்துல நீங்க டிஐஐயோட ஆக்ஷன் பாருங்க. கடந்த 2 நாட்களாக அவங்க நெட் செல்லரா இருக்காங்க கேஷ் செக்மெண்ட். ஸோ அவங்க கொஞ்சம் லாபத்தை வெளியெடுத்துக்கிறாங்க, அந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்றத அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி அவங்க எதுக்கு இந்த டைம்ல போய் நெட் செல்லரா இருக்கணும் அப்படின்றத நம்ம கேள்வியாக இருக்குது. ஸோ இதுல இருந்து நமக்கு ஒன் திங் ஐம் வெரி ஹாப்பி கார்த்திக், அதாவது டிஐஎஸ் கூட அப்பப்போ நெட் செல்லரா வராங்க. இந்த தொடர்ச்சியான சந்தையிலிருந்து அந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளும் அந்த ஒரு மாடல் எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடமாக அமைய வேண்டும் என்றுதான் நான் அடிக்கடி திருப்பி இந்த எஃப்ஐஐ டிஐ டேட்டால இருந்து நம்ம வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுதான். ஸ்டாக் ரொட்டேஷன், செக்டர் சர்ன், லாபம் வரும்போது அந்த லாபத்தை வெளியேற்றுவது, அதே போல நான் கண்டினியூஸா நஷ்டம் தருகின்ற பங்குகளை விட்டு நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல,
மற்ற பங்குகளுக்கு சேர்ன் ஆகி அந்த பங்குகளை வாங்குறது, அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸின் அடிப்படையில் டிசிஷன் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த ட்ரேடிங் பேட்டர்ன் மூலமா நமக்கு தெரியறது. அவங்க செய்யறதை மட்டுமே நம்ம பேசிக்கொண்டில்லாமல் அவங்க செய்கின்ற அந்த நல்ல செயலை நம்மளுடைய முதலீடுகளுக்கு அது இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்றது அடிக்கடி நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஏ ட்ரேடிங் பேட்டர்ன். அதே சமயத்தில் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன, பெனி ஸ்டாக்ஸ். ஸோ முக்கியமாக பெனி ஸ்டாக்ஸ்ன்றது டெஃபினேஷன் பார்க்கணும். பொதுவாக பெனி ஸ்டாக்ஸ்ன்றது ரொம்ப குறைந்த விலையில் இருக்கக்கூடிய வர்த்தகம் செய்யப்படுகின்ற பங்குகள் பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்றதை ஒரு டைட்டிலாக வைக்கிறோம். ஏன்னா பெனி என்றது யூகே நாட்டோடைய லோவஸ்ட் கரன்சி, அதாவது பைசா சில்லறை. அந்த லோவஸ்ட் பைசா லெவல் வந்து பெனி அப்படின்றது சொல்றோம். ஸோ வெறும் நயா பைசாய்க்கு கிடைக்கின்ற ஒரு சில பங்குகள் அப்படின்றது தான் அந்த நாட்டின் அடிப்படையில் நம்ம பெனி ஸ்டாக் என்ற வார்த்தை இன்றைய தினம் சந்தைக்கு நம்ம எடுத்துக்கொண்டு அதை சொல்கிறோம். ஸோ பொதுவாக நீங்க ஜென்ரலா பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் கன்வென்ஷன் அப்படி ரூல் புக்லாம் ஒன்றும் கிடையாது கார்த்தி. பட் பொதுவாக ஒரு மனிதன்கிட்ட, ஒரு முதலீட்டாளர்கிட்ட பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்னா 10 ரூபாய்க்கு கீழாக இருக்கக்கூடிய பங்குகளை பெனி ஸ்டாக்ஸ், 10 ரூபாய்க்கு கீழாக வர்த்தகம் செய்யப்படுகின்ற அந்த பங்குகளை வந்து நம்ம பெனி ஸ்டாக்ஸ்ன்னு கொள்றோம். அது நிறைய பங்குகள் இருக்கு. நான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், 4800 பங்குகள் வந்து ஏறக்குறைய லிஸ்ட் ஆகி வர்த்தகம் நடக்கின்ற ஒரு பங்கு சந்தை தான் நம்மளுடைய 4800 ஸ்டாக்ஸ் அரௌண்ட். அது கூட இருக்கலாம், லிஸ்டட் ஸ்டாக்ஸ் வந்து 5000க்கு மேல இருக்கும். ஐ திங்க் வர்த்தகம் நடக்குன்றது ஏறக்குறைய ஒரு 4500 4700 இந்த ரேஞ்சில் இருக்கும். இதுல வந்து நிறைய பங்குகள் வந்து ஒரு அந்த 10 ரூபாய்க்கு கீழாக வர்த்தகம் நடக்கின்ற ஒரு செட் ஆஃப் பங்குகள் இருக்கு. ஸோ இதுல வந்து 1 ரூபாயில இருக்கு, 5 ரூபாயில இருக்கு, 3 ரூபாயில இருக்கு, 7 ரூபாய் இருக்கு, பல இந்த லோவர் இதுல வந்து நிறைய முதலீட்டாளர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து என்ன நினைக்கிறாங்க, ஓகே குறைந்த விலையில கிடைக்கிறது, நம்ம பைலோ செல்லை தானே, குறைந்த விலையில் இந்த பங்குகளை கிடைக்கிறது, ஸோ இந்த பங்குகளை வந்து பெரிய அளவுல வால்யூம்ல வந்து வாங்க வேண்டியது. அந்த ஏன்னா அங்கேருந்து ஒரு 10 காசு 1 ரூபா வந்து இந்த சந்தையின் அந்த பங்கின் விலை ஏற்றம் கிடைத்து விட்டால் பெரிய அளவுல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் இந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் விலை குறைவு, இரண்டாவது ஒரு சிறிய ஒரு ஏற்றத்தை அந்த பங்கின் விலை ஏற்றம் அப்படின்றத ஒரு சிறிய அளவுல நடந்தாலும் கூட பெரிய அளவுல ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ சின்ன கல்லு பெரிய லாபம் ஸ்டோரி தான் இந்த பெனி ஸ்டாக்கோடைய அவுட்லுக்கே கார்த்திக். ஸோ பட் இதுல என்ன பிரச்சனைனா, இதுல இட்ஸ் லைக் ஸ்பெகுலேட்டிவ் கேம்பிள். இது வந்து நடக்குமா நடக்காதா, இது வந்து செல்லுமா செல்லாதா, ஏறுமா இறங்காதா, இது எதுவுமே நமக்கு இதுல டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் இந்த பெனி ஸ்டாக்ஸோடைய ஹிஸ்டரி. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு முதலீட்டாளராக இருந்து, ஒரு சிறு முதலீட்டாளராக இருந்து இது வர்த்தகம் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அவாய்ட் பண்றது பெட்டர். பட் அப்படி உங்களுக்கு தவிர்க்க முடியவில்லை, இது வந்து உங்களுக்கு ரொம்ப கான்கிரீட்டான உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறது, இந்த ஒரு குறிப்பிட்ட பெனி ஸ்டாக் வந்து ஏற்றத்தை சந்திக்க போகுது ஃபார் வாட் எவர் ரீசன், நீங்க அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பேச்சு வந்து வாட் எவர், நீங்க தயவு செஞ்சு அது 4 முறைக்கு பதிலாக ஒரு 8 முறை அந்த அனாலிசிஸை வந்து மறுபடியும் பார்த்து இது நடக்கக்கூடுமா, அந்த கம்பெனியோட செயல்பாடு எப்படி இருக்கு, அவங்க இது வரைக்கும் தந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, அது ஏன் அவ்வளோ பெரிய செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருந்தால், அப்படி ஒரு செயல்படக்கூடிய பங்கா இருந்தால் அது ஏன் விலை வந்து இவ்வளோ குறைவாக இருக்கிறது, 10 ரூபாய்க்கும் குறைவாக, 5 ரூபாய்க்கு குறைவாக, 7 ரூபாய்க்கு குறைவாக, ஏன் அந்த வந்து வர்த்தகம் அந்த குறைந்த விலை, இவ்வளோ குறைந்த விலையில ஏன் இந்த வர்த்தகம் நடக்கிறது அப்படின்றது யோசித்து நம்ம பார்க்க வேண்டும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கின்ற காரணமே நமக்கு அதுக்குள் அதிகபட்சமான பதில்கள் நமக்கு அந்த கேள்விக்கான பதிலாக நமக்கு அமையும். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய ஒரு செக்மெண்ட். பொதுவாக நம்ம கால்ஸ் வந்து இந்த பெனி ஸ்டாக்ஸ்ல இல்லை ஒரு ட்ரேடிங் அட்வைஸா இருந்தாலுமே யாருக்குமே நம்ம பொதுவாக சொல்றது இல்லை. பட் அதையும் மீறி நிறைய முதலீட்டாளர்கள் வந்து இந்த பெனி ஸ்டாக்ஸ்ல வந்து முதலீடு செய்யறாங்க. அதை வந்து தவிர்க்க முடியாதுதான். பட் செய்யக்கூடாதுன்றது சொன்னாலும் தான் செய்வோம். பட் அதே சமயத்துல அப்படி நீங்க செய்யறதா இருந்தா தயவு செஞ்சு மிக ஸ்ட்ராங்கான ஒரு அனாலிசிஸ் நீங்களே செய்து, யார் சொல் பேச்சும் கேளாமல் நீங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியோட செயல்பாடு, ரிசல்ட்ஸ், யார் அதை நடத்துறாங்க, அவங்களோட ஆர்டர் புக் எப்படி இருக்கு, இந்த டேட்டா பூரா நீங்க எடுத்து அனலைஸ் பண்ண பிறகுதான் இந்த மாதிரி பங்குகளை நீங்க போய் வாங்க வேண்டும்.
அதில் ஈடுபாடு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றதை தெரிவிக்கப்படுத்தினேன். ஸோ மூன்றாவது நீங்க கேட்ட கேள்வி என்ன, எஃப்ஐஎஸ் வந்து பெனி ஸ்டாக்ஸ், பொதுவாக எஃப்ஐஎஸ் வந்து பெனி ஸ்டாக்ஸ் கிட்டே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நிஃப்டி டாப் 100 டாப் 200 ஸ்டாக்ஸ்ல மட்டுமே அவங்களுக்கு பெரிய அளவில் ஹோல்டிங் இருக்கும். ரொம்ப சிறிய அளவு தான் மிட் கேப் பக்கமே போவாங்க. ஸோ பெரும்பாலுமே அந்த டாப் 200 டாப் 500 ஸ்டாக்ஸ்ல தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இருப்பாங்க. ஏன்னா ஈஸ் ஆஃப் லிக்விடிட்டி வந்து அவங்களுக்கு அதிகபட்சம் தேவை. இரண்டாவது, எஃப்ஐஎஸ் வந்து பெனி ஸ்டாக்ஸ்க்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க வாங்குற வால்யூம்ல அந்த ப்ரைஸே ஃப்ரீஸ் ஆகிடும் நிறைய நேரத்தில். ஏன்னா அதுக்கு வால்யூம் ஒரு நாள் வர்த்தகமே அந்த பெனி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப குறைவான வால்யூம் தான் நடக்கும். ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு லெவல். ஸோ இவங்க திடீர்னு போய் வாங்கிட்டாங்கன்னா அந்த ப்ரைஸ் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய பல நிகழ்வுகளை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இட் மே நாட் பி என்டையர்லி ட்ரூ கார்த்திக். அது வந்து முற்றிலும் உண்மையான ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்றத நம்ம நினைத்து கொள்ள வேண்டாம். பொதுவாக மோர் தேன் தி கிரேட்டஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ், அதாவது பெரிய மெஜாரிட்டி ஆஃப் அவங்களுடைய முதலீடுகள் பெரும்பாலும் அளவுமே அந்த நிஃப்டி டாப் 200 டாப் 500 ஸ்டாக்ஸ்ல தான் இருக்கும், ப்ளூ சிப் ஷேர்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்றத பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம கமெண்ட்ஸ்ல நேயர்கள் வந்து பதிவு பண்ணுவாங்க சார், ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, குட் எக்ஸ்பிளனேஷன் சார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ்னு ஒரு கேள்வி கேட்டேன், இவ்வளவு விளக்கமான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க சார். அடுத்து வந்து இன்று கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு போலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க, இன்னைக்கு என்னென்ன பங்குகள் வர்த்தகர்கள் கவனிக்கணும் சார்? ஓகே, அதுக்கு கார்த்தி, அதுக்கு முன்பதாக ஒரு சில பங்குகளுடைய முடிவுகள் வந்து இந்த தினம் வர இருக்கிறது கார்த்தி. ஸோ அதை சொல்லிடலாம். அது ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ், முக்கியமா லிஸ்ட் பெருசா இருக்கும், பட் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் நிறைய பேருக்கு உள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்க்க போனோம்னா HDFC AMC, HDFC லைஃப், இது ரெண்டுமே இன்றைய தினம் ரிசல்ட் வரும். அதே போல இன்ஃபோசிஸ், அதே போல ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஜியோஃபின் அப்படின்னு இருக்கக்கூடிய பங்குடைய ரிசல்ட்ஸும் இன்றைய தினம் வர இருக்கிறது. ஸோ இது ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் டாடா எலக்ஸி, ஸோ HDFC AMC, HDFC லைஃப், இன்ஃபோசிஸ், ஜியோஃபின் அண்ட் டாடா எலக்ஸி முக்கியமாக. இதை தவிர்த்து மற்ற பங்குகளும் இருக்கிறது, பட் குறிப்பிடத்தக்க ரிசல்ட்ஸாக எதிர்பார்க்கின்ற இந்த ஒரு 5-6 பங்குகளை நீங்கள் மனதில் கவனம் செலுத்த வேண்டும். இன்ஃபோசிஸோட முடிவுகள் வந்து சந்தை வர்த்தகம் முடிந்த பிற்பாடு தான் அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் செய்வாங்க. ஸோ தட் வில் கம் ஒன்லி ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோஸ். ஸோ அப்படின்ற பதிவையும் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். அப்புறம் நேத்து வந்து ஏஞ்சல் ஒன்ன நீங்க கவனிக்கணும்னு சொன்னீங்க சார். ஆமா, ஏஞ்சல் ஒன் விப்ரோ. ஆமா ஆமா, நெட் ப்ராஃபிட் டவுன் 48.7%, ரெவென்யூ டவுன், எபிட்டா டவுன், மார்ஜின். ஆனா ஃபைனல் டிவிடெண்ட் மட்டும் அவங்க 26 ரூபா பர் ஷேர் கொடுத்துருக்காங்க சார். அப்படியே புறனா இருக்கே சார், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க, என்ன நடந்தது? அது வந்து இன்றைய தினம் பேச போயிட்டோம்னா அது வந்து ஓப்பனிங் பெல், ரொம்ப ஓப்பனிங் பெல் ஆகிடும். அதுக்கு வந்து அது குறிப்பிட்ட ஒரு, ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா மாடலா நான் சொல்லலாம். பட் எஸ், நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப வேலிட். ஒன்று வந்து அவங்க ரெவென்யூ, அவங்க வருவாய் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து குறைந்து இருக்கிறது. அது வந்து நேச்சுரலா அப்படிதான் இருக்கணும். ஏன்னா கடந்த ஒரு குவார்ட்டர் வந்து சந்தையின் போக்கே அவ்வளோ பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை தராத ஒரு சந்தை சூழல் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அனைவருமே அச்சத்தோட இருந்த ஒரு குவார்ட்டராக தான் அமைந்தது. ஸோ அவங்களோட ரிசல்ட் வந்து இதையும் மீறி அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் க்ரோத் அல்லது ரெவென்யூ க்ரோத் கொடுத்துருந்தாங்கன்னா தென் வி ஹேவ் டு பி அஸ்டானிஷ்ட். பட் இதுதான் வரும் அப்படின்றத ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மனதில் இருந்தது. ஸோ தே ப்ராஃபிட்ஸ் ஆர் டவுன், ரெவென்யூ இஸ் டவுன். அது ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான். அதே போல விப்ரோ கூட பெரிய அளவில் ஒன்றும் ஒரு வளர்ச்சியை தரவில்லை. அவங்களுடைய வருவாய் ரெவென்யூன்றது ஐ திங்க் ஒன்லி 1% growth, 1% தான் வளர்ந்துருக்கு ஃபார் தி கரஸ்பாண்டிங் பீரியட் லாஸ்ட் இயர். பட் நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அகெயின் அ வெரி நாட் அ வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது வந்து நம்மளோட வியூ, பட் பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ். அண்ட் சம் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் இவங்க வந்து டிவிடெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு நிகழ்ச்சியை செய்கிறோம். இந்த கம்பேரிசன் வந்து எதனால இப்படி செய்கிறாங்க, எப்படி இது செய்கிறாங்கன்றத கார்த்திக் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐ திங்க் ஒரு ஓப்பனிங் பெல் ரவுண்ட் அப் மாதிரி அந்த ஷோவில் வந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான் அது. ஸோ ஐ லீவ் இட் அட் தட். ஸோ ஏஞ்சல் நேற்றைய தினம் பெரிய அளவில் ஒரு ரிசல்ட் கொடுக்கவில்லை. அதே போல் விப்ரோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கும் அந்த ஒரு வளர்ச்சியை தரவில்லை, விச் இஸ் குவைட் எக்ஸ்பெக்டட். அப்படிதான் இருக்கும் அப்படின்றத நமக்கு ஆல்ரெடி தெரியும்.
பட் அதே மீறி அவங்க அவுட்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருந்தாங்கன்னா அது சூப்பராக இருந்திருக்கும்ன்றதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் இன்றைய தினம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்க்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்க போனால் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் முக்கியமாக இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஐடிசி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், என்டிபிசி, பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஹை டெலிவரி நேற்றைய தினம் கூடியிருக்கிறது. ஐசிஐசிஐ பேங்க்குடைய முடிவுகள் அடுத்த வாரம் வரை இருக்கிறது. ஸோ அதுக்குடைய பில்டப் வந்து ஆல்ரெடி நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் லாங் பில்டப் ஆஃப் பொசிஷன்ஸ் நம்ம பார்த்தோமானால் ஐஆர்இடிஏ கண்டினியூஸ் வித் அந்த வந்து லாங் பில்டப் ஓடிட்டு தான் இருக்கு. அதே போல் விப்ரோ வந்து லாங் பில்டப்பில் வந்து நேற்றைய தினம் வந்திருக்கு. ரிசல்ட் சிறப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட அங்கே வந்து லாங் பில்டப் நடக்கிறது. அதே போல் டாடா டெக், ஹிந்துஸ்தான் ஜிங்க் இது எல்லாமே லாங் பில்டப் நடந்திருக்கிறது. ஷார்ட் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஷார்ட் பில்டப் ஆஃப் பொசிஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏஞ்சல் ஒன், இந்திரபிரஸ்தா கேஸ், இன்ஃபோசிஸ் முக்கியமாக ஷார்ட் பில்டப். ஏன்னா விப்ரோ ரிசல்ட் வந்தாச்சு, டிசிஎஸ் ரிசல்ட்டும் வந்தாச்சு. ஸோ இதே ஒரு டைரக்ஷனில் தான் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வருமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இங்கே ஷார்ட் பில்டப் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த ஷார்ட் பில்டப் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து நம்ம இன்ஃபோசிஸில் இந்த தினம் பார்க்குறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு இந்த இன்ஃபோசிஸோடைய ரிசல்ட்ஸ் சந்தை முடிந்த வர்த்தகத்தின் நேரம் முடிந்த பிறகுதான் அந்த ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் ஆனாலும் கூட ஷார்ட் பில்டப் நடந்திருக்குன்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நான் கூற விரும்புகிறேன். கார்த்திக், சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். நாளைக்கு லீவு, நம்ம மண்டே தான் இனிமே நம்ம ஓப்பனிங் பெல் ஷோ. இடையில பாத்தீங்கன்னா சண்டே மார்னிங் நம்ம 8 o'clock வீக்லி ரவுண்ட் அப் ஷோ இருக்கும். ஆமாம், நேயர்கள் கமெண்ட்ஸ் இந்த பதிவுக்கு கீழே போட்டாங்க அப்படின்னா நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோல அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். நீங்க சொன்ன இந்த ஏஞ்சல் ஒன் ரொம்ப லென்த்தா பேசணும், ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம்னு சொன்னீங்க. அந்த ரவுண்ட் அப்ல நம்ம கவர் பண்ணலாம் சார். டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.